ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வரக்கூடிய ஜூன் மாதம் 20ஆம் தேதி சஷ்டி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை. அது மட்டும் இல்லாமல் அன்னைக்கு செவ்வாய் பகவான் மேஷத்துலேருந்து ரிஷபராசிக்கு வந்து பயிற்சி ஆகிறாரு. ஸோ இந்த மாதிரி நிறைய முக்கியமான விஷயங்களானது அன்னைக்கு நடக்க போகுது. ஸோ அன்னைத்திலிருந்து அடுத்தடுத்து நிகழக்கூடிய மாற்றங்கள் எப்படி இருக்கும், அது ரிஷபராசி நேயர்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது அப்படின்றத பற்றியும், மேலும் இந்த காலகட்டங்களில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைக்கிறதுக்கு நீங்கள் என்ன மாதிரியான பரிகாரங்கள் செய்யலாம், வழிபாடுகள் செய்யலாம் அப்படின்றத பற்றியும் தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக ஒரு தனிநபருடைய வாழ்க்கையில் அடுத்து இதுதான் நடக்க போகுது அப்படின்றத யாராலையும் வந்து தீர்மானமாக சொல்லவே முடியாது. ஏன் சொல்லப்போனால் யாராலையும் யூகித்து கூட பார்க்க முடியாது. இப்படி யூகிக்க முடியாத விஷயங்களை கூட நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது அப்படின்னா அது வேத ஜோதிடத்தினுடைய உதவியால் மட்டும்தாங்க. ஸோ அப்படி பார்க்கும் பொழுது ஒவ்வொரு ராசிக்குமே அந்தந்த கிரகங்கள் ரொம்ப முக்கியமானது. இந்த காலகட்டங்களில் தற்போது பயிற்சியாகக்கூடிய அற்புதமான கிரகமாக இருக்கக்கூடியது அப்படின்னா அது வந்து செவ்வாய் பகவான் தாங்க. இவர் வந்து என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறாரு அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு கிரகங்களுமே ரொம்ப முக்கியமானது தான். ஸோ அப்படி பார்க்கும் பொழுது இந்த காலகட்டங்களில் ஏற்பட்டிருக்கக்கூடிய கிரகங்கள் உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்களை வந்து செய்திருக்குன்னு தான் சொல்லணும். குறிப்பாக இந்த ஜூனில் பார்த்திங்கன்னா குரு பகவான் கடகராசியில் உச்சம் பெற்று வந்து சஞ்சரிக்கிறாரு. இதுவே உங்களுக்கு பார்த்திங்கன்னா நிறைய மாற்றங்களை கொடுக்கும். சொல்லப்போனால் குருவினுடைய பயிற்சியை பல ராசிகளுக்கு நல்ல முன்னேற்றத்தையும் புதிய வாய்ப்புகளையும் தான் கொடுத்துருக்கு. செவ்வாயினுடைய சஞ்சாரத்தின் மூலமாக செயல் வேகம், தைரியம் இதெல்லாமே அதிகரிக்க செய்ய போகிறாரு. அப்படிங்கும்போது இந்த ஜூன்லேருந்தே பார்த்திங்கன்னா நிறைய வாய்ப்புகள் வந்து கிடைக்க போகுது. முக்கியமாக நிறைய மாற்றங்கள் வரக்கூடிய ஒரு டைமிங்காக இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும் பொழுது தொழில், பணவரவு, குடும்ப வாழ்க்கை, திருமண யோகம் அப்படின்னு நிறைய விஷயங்களில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றங்களை நீங்கள் நிச்சயம் பார்க்க போகிறீங்க. அதே நேரத்தில் ஒரு சில விஷயங்களில் பொறுமையாகவும் இருக்கணும், நிதானமாகவும் இருக்கணும். அதுவும் அவசியமானது தான். இப்போ நம்ம ரிஷபராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்குன்றதை பார்த்துடலாம். ரிஷபராசிக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் 20 நாள் வந்து உங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்கும். ஏன்னா ராசிநாதன் சுக்கிரன் 2ஆம் இடமான தனஸ்தானத்தில் இருப்பார். அது மட்டும் இல்லாமல் அவரோட புதனும் வந்து வலிமையாக வந்து இருக்க போகிறாரு. அப்போ புதனோடு சேர்ந்து இருக்கிறாரு. குரு பயிற்சியில் குரு பகவான் 3ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் போய் அமர்ந்திருக்கிறாரு. இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு நல்ல யோகம்தான். அதே மாதிரி சூரியன் பார்த்திங்கன்னா 4ஆம் இடமான ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய இடத்துல இருக்கிறது, 11ஆவது இடத்துல சனி பகவான் இருக்கிறதும் கொடுத்து வைத்த ஒரு அமைப்புன்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து இது வந்து அவ்வளோ சீக்கிரம் இந்த மாதிரியான அமைப்புகள்லாம் கிடைக்கவே கிடைக்காது. அதனாலேயே ரிஷபராசிக்காரர்களுக்கு அவ்வளோக்கு எந்த பிரச்சனையும் இருக்கவே இருக்காது. ஸோ கவலைப்பட தேவையில்ல. அது மட்டும் இல்லாமல் சனியை வந்து குரு பார்க்குறாரு. குரு பார்க்கும் இடம் எல்லாமே வந்து புனிதமாகும்னு சொல்லுவாங்க. குரு இருக்கிற இடத்த விட பார்க்குற இடத்துக்கு தான் பலன் அதிகம். அப்படி பார்க்கும் பொழுது சனியை போய் பார்க்குறாரு குரு. அப்படினால சனியினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் எல்லாமே நீங்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த டைமில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு விஷயம் என்னென்னா, எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலுமே நிச்சயம் உங்களால் அதை சமாளிக்க முடியுங்க. கவலைப்படாதீங்க. அதாவது மாதத்தில் 15ஆம் தேதிக்கு அப்புறமாவேலேருந்து நீங்கள் நிறைய விஷயங்களை பார்க்க ஆரம்பிச்சிருப்பீங்க. அதுலேயும் 3ஆவது இடத்துல குரு இருக்கிறார் அப்படின்றதுனால கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இசை, கலை, சினிமா, ஊடகம் இது சார்ந்த துறைகளில் இருக்கக்கூடியவை எல்லாருக்குமே புதிய புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். ஒரு சில ரிஷபராசிக்காரர்களுக்கு பார்த்திங்கன்னா கடல் கடந்து நீங்கள் போகிறதுக்கான யோகங்கள்லாம் இருக்குது. ஸோ வாய்ப்பு அப்படின்றது கிடைக்குதுன்னா பயன்படுத்திக்கோங்க. மிகப்பெரிய மாற்றங்கள் நிகழக்கூடிய ஒரு நேரம். அது மட்டும் இல்லாமல் சனியை உச்ச குரு வந்து பார்க்குறாரு அப்படின்றதுனால ரிஷபராசிக்காரங்களில் பலருக்கும் பார்த்திங்கன்னா கல்வியில் மிகப்பெரிய அளவில் முன்னேற்றங்கள் ஏற்படும். அதுவும் போட்டித் தேர்வுகள்லாம் இந்த டைமில் நீங்கள் கலந்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்களே வந்து நினச்சே பார்த்துருக்க மாட்டீங்க நானாக ஜெயிச்சேன் அப்படின்னு. அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு வெற்றிகள் இருக்குது. ஸோ கட்டாயமாக வாய்ப்பு கிடைக்கிதுன்னா பயன்படுத்துங்க. அதே மாதிரி ஒரு சிலர் வந்து நீங்கள் படித்து முடிச்சுட்டு வேலைக்காக காத்துட்ருக்கீங்க, இல்லை அரசு பணிக்காக நீங்கள் முயற்சி பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா இதெல்லாம் உங்களுக்கு அற்புதமான நேரம். ஸோ அரசு பணி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பணிக்கான நேர்காணலில் கூட நீங்கள் வெற்றி பெறுவீங்க. ஸோ பணவரவு ரொம்ப ரொம்ப திருப்தியாக இருக்கும். எதிர்பார்த்த இடத்துலேருந்து பணம் கிடைக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய கடன் சுமை பார்த்திங்கன்னா குறைய ஆரம்பிக்கும். இந்த ஒரு வருஷத்துக்குள்ளேயே உங்களுடைய கடன் சுமை மொத்தமாக குறையிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா குரு வந்து நல்ல ஒரு பொசிஷனில் இருக்கிறாரு. அதே மாதிரி காதல் வாழ்க்கையும் ரொம்ப அற்புதமாக இருக்குது. காதலில் வெற்றிகள் இல்லாதவர்களுக்கெல்லாம் இப்போ வெற்றிகள் கிடைக்க போகுது. காதல் கைகூட போகுது. காதல் உறவு நல்லா இருக்கும். உங்களுடைய காதல் உறவு திருமணத்தில் போய் முடியும். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்க போகுது. வண்டி, வாகனம் அப்படின்னு நிறைய யோகங்கள்லாம் இருக்குது. புதுசாக நீங்கள் நிறைய வாகனம் வாங்குறதுக்கான யோகங்கள் இருக்குது.
அது மட்டுமாங்க, பெற்றோரோடு இருந்து வந்த மனக்கசப்புகள் இப்படி எல்லாமே வந்து இந்த டைமில் நிச்சயமாக உங்களுக்கு வந்து விலகப் போகுது. ஸோ இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு இந்த காலகட்டங்கள் ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்குது. ஏன்னா இந்த காலகட்டங்களில் இருக்கக்கூடிய கிரக நிலைகள் வந்து அப்படி. ஸோ செவ்வாய் வந்து ரிஷபராசியில் வந்து இருக்கும் பொழுது உங்களுக்கு நிறைய லாபங்கள் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். ரிஷபராசிக்காரங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். எதிலெல்லாம் சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொழில் வியாபாரம் ரொம்ப நல்லா இருக்கும். தொழில் வியாபாரத்தெல்லாம் வெற்றி அடையிறதுக்கான ஒரு உகந்த நேரமே இதுதான். ஸோ தொழில் செய்யக்கூடியவங்களாம் தைரியமாக இருங்க. லாஸ் ஆயிருச்சே என்ன பண்ணுறது அப்படின்லாம் திக்குமுக்கு ஆடிட்டு இருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் மட்டும் பொறுமையாக இருங்க. இனி வந்து நடக்கிறதெல்லாம் நீங்களே பார்ப்பீங்க. ஸோ ரொம்ப அற்புதமாக இருக்குது. அரசியல் துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கும் நல்ல வெற்றி வாய்ப்புகள்லாம் வந்து கிடைக்கும். அதுக்கான சாதகமான நேரமும் இதுதான். அதே மாதிரி இது வரைக்கும் உங்கள் அம்மாவுடைய உடல் நலத்தில் நிறைய ஹெல்த் இஷ்யூஸ்லாம் நீங்கள் பார்த்துருக்கலாம். ஏன்னா கிரக அமைப்புகள் அப்படி இருந்தது. ஆனால் இனி வந்து அப்படிலாம் இருக்காது. உடல்நலம் நல்லா தேவர ஆரம்பிச்சிடும். உங்களுடைய வாழ்க்கை துணையும் பார்த்திங்கன்னா புகுந்த வீட்டார்கிட்ட இருந்தும் உங்களுக்கு நல்ல ஒரு நிதி உதவி கிடைக்கும். ஸோ வாழ்க்கை துணையின் மூலமாக நீங்கள் ஒரு சில இடங்களுக்கு வந்து மாற்றம் அடைவீங்க. அந்த மாதிரி ஒரு நிறையா நல்ல அமைப்புகள்லாம் இருக்குது. ஒரு சில நேரத்தில் இந்த டைமில் ஆன்மீக சமய செயல்பாடுகளில் ஈடுபடுறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஸோ நிறைய விஷயங்கள் வந்து அதுக்காக நீங்கள் கோவிலுக்கு எதுவும் திருப்பணிகள் செய்யணும் அப்படின்னா அதுக்கெல்லாம் நீங்கள் செய்யறதுக்கு உதவுறதுக்கெலாம் முன் வருவீங்க. திருமண வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்குது. அதே மாதிரி காதல் வாழ்க்கையும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாமல் ரொம்ப சந்தோஷமாக நீங்கள் வாழ்கிறதுக்கான யோகங்கள் நிறைய இருக்குது இந்த காலகட்டங்களில். ஸோ அப்படி பார்க்கும் பொழுது இந்த காலகட்டங்களில் இன்னும் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து பாசிட்டிவாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. அதெல்லாம் என்னென்ன அப்படின்றத தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ரிஷபராசிக்காரங்க இந்த பதிவு பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. வீடியோ தொடர்ந்து பாருங்கள். உங்களுடைய அதிர்ஷ்டங்கள் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு இது ஒரு அற்புதமான வாய்ப்பு. ஸோ ரிஷபராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த டைம் வந்து அதிர்ஷ்ட காலம்னு சொன்னேன். அது எல்லாம் எதனால் அப்படின்னா குருவினுடைய சாதகமான அமைப்புனால். ஸோ குருவினுடைய சாதகமான அமைப்பு நல்லா இருக்குது அப்படின்றதுனால ரிஷபராசிக்காரங்க கல்வி, போட்டித் தேர்வுகள், அரசு வேலை இது தொடர்பான முயற்சிகள் எல்லாம் தொடர்ந்து இந்த டைமில் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆவீங்க. கலை, ஊடகம், சினிமா, படைப்புத்துறை இதில் இருந்தீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும். கிடைக்கிறதெல்லாம் மிஸ் பண்ணிடாமல் பயன்படுத்திக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. குடும்ப உறவுகளில் கருத்து வேறுபாடுகள் இருந்துச்சு அப்படின்னா அதுவுமே வந்து குறைய ஆரம்பிக்கும். ஸோ எக்கச்சக்கமான விஷயங்கள் உங்களுக்கு நல்லபடியாக நடக்கிறதுக்கான யோகங்கள் தாங்க அதிகமாக இருக்குது. ஸோ செவ்வாயினுடைய இந்த பயிற்சி உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் மாற்றங்களை கொடுக்கும். நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், ஒரு ஜாதகத்தில் நல்ல தைரியம், வெற்றி இருக்கணும், எல்லாத்துலேயுமே வந்து முன்னுக்கு வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா செவ்வாய் வந்து நல்லா இருக்கணும். செவ்வாய் பலம் இல்லாமல் இருந்தார் அப்படின்னா எல்லாமே அவ்வளோதான். ஒருவருடைய ஜாதகத்தில் செவ்வாய் வந்து பலவீனமாக இருக்கார் அப்படின்னா என்ன மாதிரியான சிம்டம்ஸ் இருக்கும், செவ்வாயை பலப்படுத்துறதுனா என்ன செய்யணும் அப்படின்றத பற்றி ப்ரீவியஸ் வீடியோவிலே நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் அந்த வீடியோவும் வாட்ச் பண்ணி பாருங்கள். ஸோ மேசராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகுது ஜூன் 20க்கு மேலே அப்படின்ற அந்த வீடியோவில் செவ்வாய் கிரகத்தினை பற்றின நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ மறக்காமல் செக் அவுட் பண்ணுங்கள். ரிஷபராசிக்காரர்களுக்கு எப்போதுமே தைரியமும் துணிச்சலும் அதிகமாக தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த டைம் உங்கள் ராசிக்கு ராசிநாதன் தனஸ்தானத்தில் அமர்ந்து இருக்கிறதுனால 3ல் அமர்ந்து குருவோட பார்க்கறதுனால லாபஸ்தானத்தினுடைய பார்வை பெறுறதுனால ரொம்ப நல்லா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தொழில் ஸ்தானத்தில் ராகு வேற இருக்கிறாரு. அதனால் உங்களுடைய தொழிலில் நிச்சயம் முன்னேற்றம் பார்ப்பீங்க. நினைச்சது நடக்கும். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா பணவரவுக்கு பிரச்சனை இருக்காது. பணங்கள் வந்து தடை இல்லாமல் வந்து கிடைக்கும். கெடுபலன்கள் இனிமேட்டுக்கு எல்லாமே குறைய ஆரம்பிக்கும். நிறைய நன்மைகள் நடக்க ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ராசியில் சூரியன் அமர்ந்து இருக்கிறதுனால மன வலிமை கிடைக்கும். கடமை உணர்வு அதிகமாக இருக்கும். அரசியல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேர்மையை பாராட்டப்படக்கூடிய அளவுக்கு ஒரு சில விஷயங்கள் வந்து நடக்கும். தொய்வில்லாத அரசியல் வந்து உங்களுக்கு வந்து இப்போ வந்து கிடைக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் வாழ்க்கையில் இது வரைக்கும் நிறைய சோதனைகளால் நீங்கள் பாதிப்பு அடைஞ்சிருக்கீங்க அப்படின்னா இனி அது போலலாம் எதுவுமே நடக்காது. பயப்படாதீங்க. கஷ்டங்கள் அப்படின்றது இனி வராது. உங்களுக்குன்னு ஒரு அடையாளத்தை உருவாக்க போகிறீங்க. தனித்துவத்தோடு நீங்கள் வந்து செயல்பட போகிறீங்க. அது வந்து உங்களுக்கு ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். மேலும் உங்களுடைய தொழிலுக்கு உங்களுடைய வாரிசுகள் வந்து ரொம்ப உதவியாக இருப்பாங்க. அதே மாதிரி கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு சிறப்பான முன்னேற்றங்கள் எல்லாமே இந்த காலகட்டங்களில் இருக்குங்க. குறிப்பாக பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே மற்றவங்களுடைய கஷ்டத்தை வந்து உணர்ந்து நீங்கள் வந்து உதவி செய்ய போகிறீங்க. ஸோ அதனாலேயே உங்களுக்கு நிறைய விஷயங்கள் நல்லபடியாக நடக்கும். வைத்திய செலவு அப்படின்றது அப்பப்போ வரப்போக தான் இருக்கும். இருந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை நீங்கள் நல்லபடியாக பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்காக நீங்கள் பயந்துக்காதீங்க. எதுவும் பெருசாக வந்துடுமோ அப்படின்லாம் பெரிய பிரச்சனைகள் அப்படின்லாம் எதுவும் கிடையாது.
அதனால் கொஞ்சம் தைரியமாக இருந்துக்கோங்க. ஒவ்வொரு காரியமுமே உங்களுக்கு வெற்றியை தான் கொடுக்க போகுது. ஸோ என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த டைமில் ரிஷபராசிக்காரங்க முடிஞ்ச அளவுக்கு கோபத்தை மட்டும் குறைச்சிக்கோங்க. கோபம் அப்படின்றத விடுத்துட்டு நீங்கள் எப்போ சமாதானத்துக்குள்ளே வரீங்களோ, அந்த உணர்வுகளை கொண்டு வரீங்களோ, அப்போ வந்து உங்களுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் வேலையிலிருந்து வந்த பணி சுமையும் உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். ஒரு சுதந்திரமாக நீங்கள் இருப்பீங்க இனிமேட்டுக்கு. தனஸ்தானாதிபதி புதன் ராசிநாதன் சுக்கரனோடு இணைந்து தனஸ்தானத்திலே இருக்கிறார் அப்படின்றதுனால பொருளாதாரம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா 3இல் குரு அமர்ந்து கலஸ்திரஸ்தானத்தை பார்வையிடுறதுனால திருமண வாய்ப்புகள் இருக்குது. அதனால் திருமணம் ஆகாதவங்களாம் திருமணத்துக்கு முயற்சி பண்ணுங்கள். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா புத்திர பாக்கியத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க அதுக்கும் அமைப்புகள் இருக்குது. அதே போல் இந்த காலகட்டங்களில் பூர்வீக சொத்து சார்ந்த விஷயங்களும் உங்களுக்கு ரொம்ப நல்லபடியாக அமையும். யாரையுமே வந்து நம்பிக்கை கொண்டு இருந்துடாதீங்க. அது மட்டும் செய்ய உங்களுடைய வேலைகளை நீங்களே செய்யுங்க. இவங்களுக்காக தான் நான் இதை செய்ய போகிறேன், உங்களை தான் நம்பிட்டு இருக்கேன் அப்படின்னு மட்டும் எந்த நம்பிக்கையும் வளர்த்துக்காதீங்க. ஏன்னா நீங்கள் யார் மேலே நம்பிக்கையை வளர்க்குறீங்களோ அவங்க தான் உங்களுக்கு அந்த நம்பிக்கையை கெடுத்து விடுவாங்க. ஸோ அந்த விஷயத்தெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. புதுசாக வேலை வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க முயற்சி பண்ணுங்கள், கண்டிப்பாக வேலை கிடைக்கும். அதே மாதிரி ஆடம்பரத்தில் அதிகமான விருப்பங்கள் எல்லாத்தையும் வந்து காட்ட வேண்டாம். எப்போதுமே வந்து எளிமையாக இருக்கிற மாதிரியே இருங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. சாதனைகள் செய்யறதுக்கு நிறைய சோதனைகள் கண்டிப்பாக வரும். ஸோ எது வந்தாலுமே கூட துணிச்சலோடு நீங்கள் எதிர்கொண்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக சாதிக்க முடியும். ஸோ அந்த விஷயத்துலையும் ஸ்ட்ராங்காக இருங்க. அதே மாதிரி ரிஷபராசிக்காரங்க அந்த டைமில் உறவுகள் மேலே இருந்து வந்த விரிசல்கள் எல்லாமே வந்து மறைய ஆரம்பிக்கும். அதனால் உங்களுக்கு உறவுகளுக்குள்ளே நல்ல ஒரு பாண்டிங் கிடைக்கும். ஸோ உங்களை விட்டு பிரிஞ்சு போனவங்க கூட மீண்டும் உங்களோட வந்து இணைவாங்க. ஒரு பாதுகாப்பான சூழ்நிலைகளை எல்லாம் உருவாக்கிக்குவீங்க. அடிக்கடி வந்து ஃபேமிலியோட வெளியில் போயிட்டு வர்றது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கூட நடக்கும். ஸோ அது வந்து உங்களுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும். உங்களுக்கும் சரி, உங்களுடைய ஃபேமிலிக்கும் சரி, அதெல்லாம் வந்து ஒரு சந்தர்ப்பங்கள் தான். கிடைக்கும்போது பயன்படுத்திக்கோங்க. ஸோ நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கிறதுக்கான வாய்ப்பு ரிஷபராசிக்காரங்களுக்கு இருக்குது. மேலும் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கு தொடர்ந்து நீங்கள் விநாயகர் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. ஸோ வியாழக்கிழமையில் அதுவும் போகிறது ரொம்ப நல்லது. அருகம்புல் மாலை இல்லைனா எருக்கம்பூ மாலை இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் விநாயகருக்கு மாலை வச்சு வழிபாடு செய்துக்கோங்க. அவல் பொரிக்கடல்லாம் வச்சு நீங்கள் வேண்டிட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். மறக்காமல் இந்த எளிமையான விஷயங்களெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான தலைப்பில் சந்திக்கலாம்.